இந்த பந்து உன்னோடது, நீ வெளியே போ. என்ன பேசுகிறாய்? சும்மாரு. போதும், நிறுத்துங்கள். ஆட்டத்தை தொடருங்கள். வெற்றி நமதே. இந்தியா வாழ்க. பாரத் மாதா கி ஜெய். ஹை கைஸ், வணக்கம். என்னை தேடி யூடியூப் சேனல் வாயிலாக நான் உங்கள் தமிழ்குமரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 26 நடந்து கொண்டு ஸ்ரீலங்கா மற்றும் இந்தியாவால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியானது பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு இணங்க இந்தியா பாகிஸ்தான் போட்டி இன்றைக்கு நடைபெற போகுது. இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பு. வேர்ல்டு கப் ஃபைனலை விட இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஹைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. உலக நாடுகளில் இருக்க எல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடிய எல்லா நாடுகளுமே இப்போ இந்த வந்து போட்டியை உன்னிப்பாக இன்றைக்கி நடக்க போகிற போட்டியை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டிக்கு இப்போ டிக்கெட்டும் இல்லை, அங்கே தங்குறதுக்கு ரூம்ஸும் இல்லை. டிக்கெட் 1 லட்ச ரூபாய் வரை இருக்குன்றாங்க. ரூம்ஸ் 3 லட்ச ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு அப்படின்னு பெரிய பிஸ்னஸே போய்கிட்டு இருக்கு. சமீப காலமாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஆனது வந்து ரொம்ப சுவாரஸ்யமே இல்லாமல் இருந்தது. கடந்த காலங்களை விட்டு 19s 20s இருந்த அந்த சுவாரஸ்யம் இப்போ இல்லாமலே இருந்தது. ஸோ இந்த சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த ஆசியா கப் போட்டிகளில் இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட கை கொடுக்க மறுத்துட்டாங்க. ரெண்டாவதாக வங்கதேச அணியுடைய வீரர் முஸ்பிர் ரஹ்மான் அவர்கள் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஐபிஎல்லில் விளையாட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா சார்பினால் தெரிவித்ததுனால வங்கதேச அணியினர் இந்தியாவுக்கு எதிரான மனநிலையிலே வங்கதேச நாடுகள் இருக்குது. அதனால் வந்து இந்தியாவில் வந்து விளையாட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்க. சரி, அதனால் அதுக்கு சப்போர்ட் பாகிஸ்தான் அணியும் வந்து தோக்கத்தான் போகிறோம், எதுக்கு போய் தோற்றுக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ அவங்களும் வந்து நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருந்தாங்க. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஐசிசியோடைய கடுமையான விதியோ மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க சரி விளையாட சம்மதம் சொல்லி ஒரு 3 கோரிக்கைகளை விடுத்தாங்க பாகிஸ்தான். 3ஐயுமே ஐசிசியும் இந்தியாவும் நிராகரித்து விட்டது. ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி நடக்க போகிற இந்த போட்டியானது இன்று 7 மணிக்கு இலங்கையில் வந்து கொலம்போவில் வச்சு நடைபெறுகிறது. ஸோ இந்த போட்டி மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை இருக்கும். ஸோ நாமளும் இணைந்திருந்து இந்த பார்ப்போம். யாருக்கு வெற்றி அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. இதில் பேசுபொருளாக இருக்கக்கூடியது வந்து தஹீருடைய பவுலிங் தான். ஸோ அந்த பவுலிங் வந்து ரொம்ப ஒரு புதிய இதாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியா பல நாடுகளில் இது வந்து சர்ச்சை ஆச்சு. இருந்தாலும் அவர் வந்து டெஸ்ட் பண்ணி அதை வந்து இது சரிதான் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்க என்ன அப்படின்னா இந்தியாவும் வந்து ரொம்ப பலப்பரீட்சையில் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை எப்படியும் ஜெயிச்சிடணும், நம்ம விட்டுறக்கூடாது. அவர் பவுலிங்கையும் எதிர்கொள்ள ரொம்ப இது பண்ணுறாங்க. திறமையான பேட்ஸ்மேன்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க, திறமையான பவுலர்கள் பாகிஸ்தானும் இருக்கிறாங்க. பட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கடந்த T20 உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா கோலி இருந்தாப்புல, கோலி ரொம்பவே கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சு கொடுத்தாப்புல. அதே மாதிரி இந்த மேட்சும் ரொம்ப ஹைப்பாகி வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கிரிக்கெட் இன்றைக்கி அவளோட எதிர்பார்ப்போம். ஸோ கிரிக்கெட் இந்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேட்சில் சந்திப்போம். நான் உங்கள் தமிழ்குமரன். Stop it. Calm down. Please. Friends, do subscribe to my channel. Thank you.